الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا وقال تعالى أيضا لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله مولانا العظيم وبلغ رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. وقال النبي صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுடைய பெயர் நாமத்தை கொண்டு என்னுடைய குத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு அந்த இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகர்வதோடு சலாத்தும் சலாமும் ஏருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிச்சோடுகளை பின்பற்றி வாழ்ந்த அருமையான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்று முறைத்தாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இல்லமா மஸ்ஜிதில் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ்ந்து கொள்வதோடு அவன் நமக்கு என்ன விடயங்களை ஏவி இருக்கிறானோ அவைகளை அவசரமாக கடைபிடித்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று எம்மை அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அந்த விடயங்களை விட்டு முற்றாக தவிர்ந்து வாழ்ந்து கொள்ளும்படி முதன்மையாக எனக்கும் அடுத்து உங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நம்முடைய இஸ்லாமிய மாதங்களில் 12 மாதங்களில் இறுதி மாதமாகிய தில்ஹஜ்ஜாவுடைய கடைசி மாதத்திலே, இந்த சிறப்பான மாதத்தில் நாம் அடைந்து கொண்டிருக்கின்ற இன்னும் எவ்வளவு நன்மைகளை எல்லாம் எங்களால் சம்பாதிக்க முடியுமோ அப்படியான நன்மைகளை எல்லாம் கொண்டு எங்கள் பக்கம் சேர்க்கக்கூடிய நல்லமல்களை அதிகமாக செய்து அல்லாஹுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ் நமக்கு தர இருக்குகின்ற சுவர்க்கத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இந்த கண்ணியமான மாதத்தில் நமக்கு தந்திருக்கிறார். உண்மையிலே துல்ஹஜ்ஜாவுடைய மாதம் முழுக்க எல்லா மேடைகளிலும், எல்லா மக்கள் கூடுகின்ற இடங்களிலும் இந்த மாதம் ஒரு குடும்பத்தினுடைய தியாகத்தை அல்லாஹ்வுக்காக, ஈமானுக்காக, தீனுக்காக சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளில் வெற்றி வாகை சூடிய ஒரு சோக நிகழ்ச்சியை இந்த மாதம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதுதான் எமக்கு பெயர், அதாவது முஸ்லிம் என்று பெயர் வைத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்,
உங்களுக்கு பேரு வச்சது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிம் என்று பேரு வச்சது. அப்படிப்பட்ட ஒரு நபியுடைய குடும்பம் செய்ய தியாகத்தை இந்த மாதம் எங்களுக்கு பாடமாக படிப்பினையாக பல சோக வரலாற்று நிகழ்ச்சிகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அந்த சோக வரலாறுகள், சோக நிகழ்வுகள் சரித்திரத்தில் வர்ணிக்க முடியாத அளவு இந்த மாதத்தில் உள்ளடக்கப்பட்ட அந்த சரித்திர நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் சென்ற ஹுதுபாக்களில் அல்லது ஏனைய பயான்களில் அதிகமாகவே கேட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, துல்ஹஜ்ஜாவுடைய மாதம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அலாதியான ஒரு விசேஷத்துக்குரிய மாதமாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதிலேயும் ஆக பெரிய விசேஷத்துக்குரிய நாள், கண்ணியமான நாள், சிறந்த நாள், அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் இடுகின்ற சில 10 நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அந்த 10 இரவு என்பது இந்த துல்ஹஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்கள். எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கண்ணியமான மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதிலும் எங்களுடைய இஸ்லாமியர்களுடைய இறுதி மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அருமையானவர்களே, எனவே இந்த மாதம் முழுக்க அல்லாஹ், அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் அதிகமாக நாம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அல்லாஹுவை நெருங்கக்கூடிய, அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷம் அடைகின்ற எத்தனையோ நல்ல விதமான நல்ல அமல்களை காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுண்டா ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது, இன்றைய நாள் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ்ஜாவுடைய 9வது நாள், பிறை 9வது நாள், அரஃபாவுடைய நாள், இந்த நாளையில் எங்களுக்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். எங்களுடைய பாவத்துடைய மன்னிப்புக்காக, நாம் எங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அப்படியான ஒரு நாளையிலே அல்லாஹ் எங்களை இந்த இடத்திலே வீட்டிற்கு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹமத்தும் அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்த அடியார்கள் மீது சொரியப்படுகின்ற நாள் இன்றைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளையில அல்லாஹ் நரகத்துக்கு சொந்தமானவர்கள், நரகவாதிகள் என்று அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்டவர்கள் லட்ச மக்களை அல்லாஹ் இந்த கண்ணியமான அரஃபாவுடைய 9வது நாளில் அல்லாஹ் எவ்வளவு இரக்கமானவர் அடியார்களோடு, அல்லாஹ் அந்த நரகத்திலே விடுதலை செய்கிறான், விடுதலை கொடுக்கிறான். அப்படியான நாள், சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அரஃபா 9வது நாள், இந்த ஆரம்ப பிறை முதல் சுன்னத்தான நோன்புகளை நோக்கலாம், பிரச்சனை இல்லை. அதிலும் அது விசேஷமான ஒரு நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸௌமு யௌமி அரஃபா யுகஃபிரு ஸனத்தைன். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய 9வது நாளில் நோக்கக்கூடிய இந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்றுக் கொள்வார்களோ, இந்த நாளையில் நோன்பு பிடிப்பார்களோ, அவர்களுக்கு 2 வருடத்திலுடைய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது பாவத்துக்கான பரிகாரம். சுப்ஹானல்லாஹ், முன்னுக்கு ஒரு வருஷம், பின்னுக்கு ஒரு வருஷம், யாரால 7 அமல் செய்ய. சுப்ஹானல்லாஹ், ஒரு நாளில் கிடைக்கின்ற கூலிகள். இப்படி அருமையானவர்களே அடுக்கிக் கொண்டே போகலாம் சிறப்புகளை. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துல்ஹஜ்ஜாவுடைய இந்த ஆரம்ப நாளில இருந்து நீங்க அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க, அல்லாஹ்வை தஹ்மீது செய்யுங்க, அல்லாஹ்வுடைய பெயர் நாமத்தை கூறி அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அதிகமாக இந்த நாட்கள்ல இரவுல பகலில அல்லாஹ்வை எந்த அளவு உங்களால துதிக்க இயலுமோ, எந்த அளவு திக்ர் செய்ய இயலுமோ
உங்களோட ரப்ப எந்த அளவு நெருங்க ஏழுமோ அந்த அளவு நெருங்கிக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். விதிவிலக்கு கிடையாது, நேரம் கிடையாது. இந்த நேரம் தான் செய்யணும், அந்த நேரத்தில தான் செய்யணும், இரவுல தான் செய்யணும், பகலில தான் செய்யணும், அப்படி ஒன்று இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா வஸப்பிஹூஹு புக்ரத்தன் வ அஸீலா. காலையில மாலையில நீங்க அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக தக்பீர் சொல்லுங்க என்பதை அல்லாஹ் குர்ஆனில படிச்சு தாரான். எனவே அருமையானவர்களே, நாங்க மட்டுமல்ல, இன்றைய நாள், இன்றைய நேரம், இந்த மாதம் முழுக்க அல்லாஹுடைய ஏனைய படைப்புகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹுக்கு அடிபணிகிறது, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகிறது என்பதை எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் நம்முடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில் ஒருமனே 60 வருடம் அல்லது 70 வருட கால வாழ்க்கையில் அல்லாஹ் நாம் அனைவர்களும் திருந்தி வாழ்வதற்காக, நாம் எங்களோட வாழ்க்கைகளை மாற்றிக் கொள்வதற்காக, எங்களுடைய அமல்ல நாங்க உறுதியாகுவதற்காக, எங்களோட அமல்களை செய்து படைத்த ரப்புடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நல்ல நேரத்தை, நல்ல மாதத்தை, நல்ல நாட்களை, நல்ல இரவுகளை, சுப்ஹானல்லாஹ், எத்தனை தடவைகள் தான் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, ரமலானுடைய காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாதத்தில சிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். சுப்ஹானல்லாஹ், நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள், ஏதோ நாம் இருக்குகின்ற நாள், அதிலும் அது விசேஷத்துக்குரிய நாள், அல்லாஹுடைய கிருபை நாள், வெள்ளிக்கிழமையில் அரஃபாவுடைய 9வது நாளை நாம் சந்தித்து இருக்கிறோம். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமைக்கு அலாதியான ஒரு சிறப்பு, நாட்களில் சிறந்த தலையாய கடமையான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள். இந்த நாட்கள்ல நீங்க அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை நாள் தான் ஏனைய நாட்களில் சிறந்த நாள். அந்த நாள் என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ், பாக்கியமா இல்லையா? பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா? அருமையானவர்களே, ஒவ்வொருத்தரும் நாம் இருக்கக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கையில், நான் ஆகிரத்துடைய விடயத்தில் எனக்கென்ற ஒரு மௌத் இருக்கிறது, கபருடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கயாமத்துடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. என்னை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நாளை என்ன ஏற்பாடுகள் நடக்குது, துனியா எல்லாம் சரி, துனியாவில் நான் முன்னேறிட்டு போறேன், துனியாட ஆசைகள் நிறைவேறுது, துனியாவுடைய எண்ணங்கள், துனியாவுடைய ஐடியாக்கள், துனியாவுடைய முயற்சிகள் ஒன்றுமே வீணாக இல்ல. அடுத்த சைட்டை கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். ஏண்ட மனைவியுடைய, ஏண்ட பிள்ளைகளுடைய நிரந்தரமான மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை ஏற்பாடு நடக்குதா? ஆயத்தத்தோட இருக்கிறோமா? ஆயத்தம் செய்யறாங்களா? கபருக்கு தேடிட்டாங்களா? கியாமத்தின வாழ்க்கைய அல்லாஹ் என்ன துனியாட வாழ்க்கையை பத்தி விசாரிக்க போறா? கேள்வி கணக்குக்கு தயாரிப்பு செஞ்சிட்டோமா? அருமையானவர்களே, அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்களை பாருங்க. ஒவ்வொருத்தரும் இப்படியான அல்லாஹ் தருகின்ற சந்தர்ப்பங்களே கணக்க எடுக்க இல்லைன்ற அருமையானவர்களே, உலகமும் அதை துனியாதாரிகளுடைய பார்வையில, வாப்பா நல்ல ஒரு ஹாஜியார், நல்ல சம்பாதிக்கிறாரு, நல்லா கட்டி இருக்கிறாரு, நல்ல வாகனத்துல ஓடுறாரு, மாஷா அல்லாஹ் அப்படி வருகுது, எப்படி வருகுது, ஆனா தீன் ஓட்டையாக இருக்குது, இபாதத் இல்ல, தொழுகை இல்ல, குர்ஆன் இல்ல. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருக்கு மதிப்பே கிடையாது, மதிப்பே கிடையாது. எப்ப இவர உள்ளத்தில் அல்லாஹ் இருப்பானோ, அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகள் வாழ்க்கையில பிரதிபலிக்குமோ, நபியிட வாழ்க்கை சுன்னத்தான வாழ்க்கை வருமோ, அப்ப துனியாவும் சீராகும், ஆகரமும் சீராகும். கணக்கு எடுக்கையில் என்ற அருமையானவர்களே, எந்த துனியாவை அல்லாஹ் கொடுத்தானோ, எந்த துனியாவை அல்லாஹ் அந்த அடியானுக்கு அள்ளி சொரிஞ்சு கொண்டிருக்கிறானோ, அதே துனியாவால அல்லாஹ் அடிப்பானவருக்கு.
குர்ஆனில் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி அன்று தொட்டு இன்று வரைக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى وَقَدْ كُنْتُ بَصِيرًا. சுப்ஹானல்லாஹ். இப்ப வழங்காது, இப்ப கொஞ்சம் லேட் ஆகும். அல்லாஹ் சொல்றான், யாரு எங்கட கட்டளைகளை இப்படியான நல்ல சந்தர்ப்பங்களை கணக்கெடுக்காம எங்கட கட்டளைகளுக்கு மதிப்பு கொடுக்காம, எனக்கு இப்ப தொலை ஏலா, நான் கடையில பிஸி, இது சீசன் காலம், பிறகு பார்ப்போம், குர்ஆன் ஓத டைம் இல்ல, அல்லாஹ்ட கலாம எடுத்து முத்தமிட தயார் இல்ல, அல்லாஹ்ட கட்டளைகளை சண்டை வாழ்க்கையில கொண்டு வர தயார் இல்ல, குடும்பத்துல கொண்டு வர கொடுக்க தயார் இல்ல, இப்படி ஏதோ துனியா துனியா, பணம் கிடைச்சா போதும், சம்பாதிச்சா போதும், கட்டினா போதும், இப்படி ஓடுறாரு. யார் ஓடுவாங்களோ அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த உலகத்தாலே அவருக்கு நெருக்கடி வரும். எந்த துனியாவை அவர் பாவிச்சிட்டு இருக்கிறாரோ, எந்த துனியாவை அவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரோ, அதனாலேயே அல்லாஹ் சோதனையை தருவார். எப்படி வரும் சொல்லலாம். அல்லாஹ்க்கு தெரியும் எப்படி வர கலட்டோடும், எப்படி நடுத்தருக்கு கொண்டு வரணும். நல்ல ஹை லெவல்ல வாழ்ந்தவர் மக்கள்ல பார்வையில இழிவாக்கப்படுவாரு. மல்டி கணக்கு சம்பாதித்தவர் மக்கள்ல பார்வையில இவர் கேவலப்படுத்தப்படுவார். அருமையானவர்களே, இதான் அல்லாஹ்வுடைய சோதனை. எனவே இதை நாங்க பயந்து போகணும். அது மட்டுமல்ல, அல்லாஹ் முடிச்ச இந்த விஷயத்தை, எந்த துனியாவை உங்களுக்கு நாங்க தந்தோமோ இதே துனியாவுல சோதனை உலகத்துல வாழ மட்டுமல்ல, இந்த துனியாவுல ஒண்ண எனக்காக வேண்டி உன அழைச்சப்பட்டுச்சு இல்லையா? இப்ப எத்தனை கொத்துபா கேட்கிறோம் மாசத்துல? 4 கொத்துபா 5 கொத்துபா இல்லையா? மஹல்லா பயான், இஜ்திமா பயான், ரேடியோ திறந்தா பயான், போன்ல போன அங்க பயான், எல்லாம் சடங்கு சம்பிரதாயமா போச்சு. கணக்கு இல்லை, கணக்கெடுக்கிறோம் இல்லை. நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படியான மக்களை யாரு உலகத்துல எங்களை கணக்கெடுக்கலையோ அவர் நாளைக்கு கியாமத்துல குருடர்களாக எழுப்புறோம், பார்வை இல்லாமல் எழுப்புவோம். அந்த நேரத்தில் அவர் யோசிப்பாரு, ஆஹா, உலகத்துல நல்லா பார்த்துட்டு இருந்தவன் நான், என்ன எல்லாம் செஞ்சேன், என்ன ஓட்டம் எல்லாம் ஓடினேன், என்ன ஐடியா எல்லாம் என்னட்ட இருந்துச்சு, இது இந்த கியாமத்து நாள்ல அல்லாஹ் என்ன பார்வை இல்லாம அழைப்பிட்டான், என்ன நடந்த எனக்கு கேட்பானதா? யா அல்லாஹ், லிம ஹஷரதனி அமா வகது குந்து பஸீரா. யா அல்லாஹ், உலகத்துல நான் நல்லா பார்த்துட்டு இருந்தவன், யா அல்லாஹ் இந்த நாள்ல என்ன பார்வை எடுத்துட்டா என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக் கால கதாலிக் அத்ததுக ஆயாத்துனா ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்சா. அடியானே, அது அப்படித்தான் வாப்பா. எத்தனை பயான கேட்ட நீ உலகத்துல? ஏன் கலாம் உனக்கு ஓதி காட்ட இல்லையா? ஏன் நபிய வாழ்க்கை உனக்கு சொல்ல இல்லையா, சொல்லப்பட இல்லையா? தீனப்பட்டு ஞாபகப்படுத்தப்பட இல்லையா? உனக்கு கணக்கெடுக்க இல்லையா வாப்பா நீ உலகத்துல? அதனால தான் என்னால் உன்னை குருடர்களாக எழுப்பி என் ரஹமத்தை விட்டு உன்னை தூரமாக்கிட்டேன்னு சொல்ல போறேன். நல்லா கையாமத்தை நாவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கும். இந்த கூட்டத்தை நாங்கள் ஆகிடக்கூடாது. அருமையானவர்களே, என்ன மனைவி ஆகிடக்கூடாது, என்ன பிள்ளைகள் ஆகிடக்கூடாது, கவலைப்படுறாங்க. இன்னைக்கு மனைவியில துனியாட ஆசைகள் தேவைகள் எங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுகிறது. அவ என்னெல்லாம் விரும்புறாமோ செஞ்சு கொடுக்கிறோம். பிள்ளைகள் என்ன ஆசையோட வாழ்றாங்களோ, என்ன தேவையோட வாழ்றாங்களோ, எதை எடுக்கணும்னு விரும்புறாங்களோ செய்யறோமா இல்லை? யாருமையானவரே, அதே யோசனை கவலை ஆகிரத்திலே நாங்கள் எடுக்கணும், ஆகிரத்துடைய விஷயத்தில் எடுக்கணும். எனவே நல்ல மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிகமானவர்கள் அதிகமா அல்லாஹ்வுடைய கிருபையினால சுன்னத்தான நோன்புகள் நோட்கிறோம், இல்லாமல் இல்லை. அதிகமான பெண்மணிகள் நோட்கிறார்கள், பிள்ளைகள் சிறுவர்கள் நோக்கிறார்கள். சந்தோஷமான செய்தி. இந்த காலையில கூட நாங்க போன்ல பார்த்தோம், சில ஏரியாக்கள் இந்த அரபா நாள் சுன்னத்தான நோன்பு பிடிச்சதுக்காக வேண்டி சில மஸ்ஜிதுகள்ல இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. பெரிய பாக்கியமா இல்லையா? நல்ல வேலையா இல்லையா? சந்தோஷப்படணுமா இல்லையா? பாராட்டணுமா இல்லையா? அருமையானவர்களே, இன்றைக்கு எங்கட மனைவி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஒத்திரி யோசனை பண்ணுங்க. இன்றைக்கு தலைகளாக நேரத்துக்கு தொழுகை இல்லை, குர்ஆனோட பிள்ளைகள் தயார் இல்லை, மனைவி தயார் இல்லை, சுன்னத்தான நபிலான தஹஜ்ஜத் அவ்வாபின் வஸ்ரா, எத்தனை தொழுகை சுன்னத்தான தொழுகைகள் வீடுகளை ஹயாத்தாக்க. இன்னைக்கு வீடெல்லாம் நாரி போயிருக்குது, இருட்டறையாக இருக்குது, சல்லி இருக்குது, நிம்மதி இல்லை. ஆடம்பரமான வாகனம் இருக்குது, நிம்மதி இல்லை. ஒன்றும் துனியா கிடைச்சிருக்குது, தீன் இல்லாட்ட அருமையானவர்களே எல்லாமே அங்க
ஜீரோ தான், அங்க நாரித்தான். அருமையானவர்களை கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க. எங்க குடும்பத்துடைய ஹாலாத், மனைவி பிள்ளைகளுடைய ஹாலாத். மாஷா அல்லாஹ், யௌமு அரஃபா, அரஃபாவோட நாள்ல இருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நேத்து தான் யௌமு தருவியான்னு சொல்லு. நேத்துல இரவுல இருந்து 2 நாள் தொடர்ச்சியாக கனவு கண்டேன். கண்ட பிள்ளைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அறுத்து பலியிடுற அந்த சோகமான நிகழ்ச்சியை கனவுல கண்டார். கனவு கண்டதுக்கு பேரு அந்த முதல் நாளுக்கு தான் யௌமு தருவியான்னு சொல்லி கனவு கண்ட நாள். யௌமு அரஃபாண்டா 9வது நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, இது நான் கண்டது கனவா இல்ல ஏதாவது ஷைத்தாண்ட ஊசலாட்டமா? இல்ல இல்ல இல்ல, அல்லாஹ்ட கட்டளை தான்னு சொல்லி உறுதி பெற்ற நாள், அது அறிஞ்ச நாள், தெரிஞ்ச நாள் யௌமு அரஃபான்னு சொல்றேன். நாளைக்கு நாங்க சந்திக்க போறோமே யௌமுன் நஹர், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த உறுதியான நம்பிக்கையை, உறுதியான கட்டளையை நிலைநாட்டிய நாள், குர்பானியுடைய நாள். அதுக்கு பின்னால உள்ள ஐயாமு தஷ்ரீக் 3 நாட்களும் அதுவும் அது விசேஷத்திற்குரிய நாள். அருமையானவர்களை என்ன சொல்ல வருகிறோம் என்றா, தியாகம் நிறைந்த மாதம், தியாகத்தை படித்து தந்த மாதம், படித்து தருகின்ற மாதம். ஒரு குடும்பம் தன்னுடைய அல்லாஹ்வுடைய தீனுக்காக கலிமாவுக்காக யோசனை பண்ணுங்க. புள்ளைய அறுக்கிறண்டா எவ்வளவு ஒரு மன உறுதி தேவை, மன பக்குவம் தேவை, தைரியம் தேவை. சிலவங்களுக்கு ஆடு மாடு அறுத்தாலே பயம், நடுங்கு கையெல்லாம். புள்ளை அறுக்க சொல்லிட்டானே அல்லாஹ். எவ்வளவு பெரிய ஈமான்தாரியாக அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்திருக்கிறார்கள். மகனிடத்திலே வந்து கேட்டார்கள், மகனே யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக், மகனே உங்களை அறுத்து பலியிடுற மாதிரி ஒரு கனவு கண்டேன் மகனே, உங்களோட யோசனை என்ன, அபிப்பிராயம் என்ன, அறுக்கவா வானவான்ற ஒரு யோசனையை முன் வச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், தீனுடைய சூழல்ல வளர்க்கப்பட்ட புள்ள, தீண்ட பானத்தை உறிஞ்ச புள்ள, தீனுடைய பான உறிஞ்ச புள்ளது. வாயில இருந்து என்ன வந்து தெரியுமா? யா பத்ஃஅல் மா தோமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். பாப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க? இது யாருடைய கட்டளை பாப்பா? அல்லாஹ்வுடைய கட்டளை. நீங்கள் எதுக்கும் பின்வாங்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுங்க வாப்பா. என்ன பொறுமையாளர் நீங்க கண்டுகொள்வீங்க. சுப்ஹான், பச்சிலம் குழந்தை ஓடி திரிகிற வயசு. ஏண்ட புள்ளட்ட வந்து ஏதாவது ஒரு அச்சுறுத்தல் செஞ்சா ஓடி ஒளிச்சு புள்ள மறைய பார்க்கும், ஓட பார்க்கும், கத்த பார்க்கும், கதற பார்க்கும், ஆக்களை கூப்பிட பார்க்கும். சுப்ஹானல்லாஹ், ஈமானுடைய வார்த்தை பிள்ளைல வாயிலிருந்து வருது. அதே மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, பாருங்க அந்த கட்டங்கள். காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த இடத்துல இப்ப இருக்கக்கூடிய மாதிரி சௌஷம் இருக்கல்ல, நவீன கட்டடங்கள் இருக்கல்ல, ஏற்பாடுகள் ஒன்றும் இல்லை, பாலைவனம், கட்டாந்தர, மனித சஞ்சாரம் இல்லை, மரம் செடிகள் இல்லை, சாப்பாட்டுக்கு வசதி இல்லை. சுப்ஹானல்லாஹ், ஆரம்ப கட்டளை பிள்ளைய கொண்டு மனைவியோட விட்டுட்டு வந்திருக்க தட்ட தனியே, பச்சிலம் குழந்தை, பால் குடிச்ச வயசு. மனைவிட்டையும் ஈமான் இருந்தது, இஸ்லாம் இருந்தது, தீன் இருந்தது. அருமையானவர்களே, பெண்ணானவள் பதறி போகக்கூடியவள். எல்லோரும் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். ஒரு தவளையை கண்டாலும் ஆண்டு பயம் இல்லையா? ஒரு பள்ளி மேல தொத்தினாலும் பயம். சோகமான பயங்கரமான செய்திகளை சொன்னா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க, சுபாவ நிலைமை. ஆனா அவங்கள்ட்ட அப்படி ஒண்ணு இருக்குல்ல. விட்டுட்டு திரும்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் தான் கேட்டாங்களாம், யா இப்ராஹிம் அல்லாஹு அக்பர், என்ன நீங்க செஞ்சுட்டு போறீங்க? என்னையும் பச்சனை பிறந்த இஸ்மாயில் பிள்ளைய தட்ட தனியை விட்டுட்டு போறீங்களே இப்ராஹிம், என்ன இது உங்களோட நீங்களே நினைச்சு செஞ்சதா இல்ல, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், இந்த அளவுல சரித்திரங்கள்ல சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாயில கூட சொல்லலையாம், சைக்கிரையாக தலையாட்டினாம். ஓ, இது அல்லாஹ்வுடைய கட்டளை. பெண்ணில வாயிலிருந்து வந்த வார்த்தை சொன்னாங்க, இப்ராஹிம் அப்படியா, அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் நீங்கள் ஒன்றுக்கும் யோசனை பண்ண தேவையில்லை, நாங்கள் எதையும் ஏற்க தயார், நீங்க விட்டு செல்லலாம். ஈமானுடைய வார்த்தை, ஈமான் இருக்க போய் இந்த வார்த்தை, அமல் இருந்தத்தினால வந்த வார்த்தை. அருமையானவர்கள், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த குடும்பத்தையும் எங்கட குடும்பத்தையும், அந்த பிள்ளையும் எங்கட பிள்ளையும் கொஞ்சம் ஒப்பிடுங்க. அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு அரைவாசி காவாசி தீண்ட விஷயத்துல, தொழுகைட விஷயத்துல, குர்ஆன் விஷயத்துல, அமல்ல விஷயத்துல எங்க இருக்கும்? அதனால அருமையானவர்களே, கண்ணியமான ஒரு மாதத்துல இருக்கிறோம்.
கண்ணியமான ஒரு நாளை நாளைக்கு சந்திக்க போறோம் இல்லையா? கண்ணியமான ஒரு நாள் யௌமுன் நஹர், குர்பானியுடைய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் பெருநாளில அல்லாஹ் விரும்பக்கூடிய உன்னதமான ஒரு அமல் இருக்குமெண்டா அதான் குர்பானியுடைய அமல். மாஷா அல்லாஹ், அதனுடைய தெளிவுகள் விவரங்கள் எல்லாமே சென்ற குத்துபாக்கள்ல சொல்லப்பட்டாச்சு. அதை நான் இங்க பேச வர இல்லை. இருந்தாலும் ஒற்றுமையோட எங்கட ஊர்ல மாஷா அல்லாஹ் அண்டு தொட்டு இன்று வரைக்கும் எங்களுடைய நிர்வாகங்கள் எந்தெந்த நிர்வாகங்கள் வந்தாலும் நிர்வாகத்துக்கு கீழால ஒத்துழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், எதுக்கும் தயாராகக்கூடிய மக்கள் நம்மட ஊர்கள் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த குர்பானியுடைய வேலையில பங்கு கொண்டு அதிகமான நன்மைகள் நாங்க சம்பாதிக்கணும். இதுல பேர் புகழ் தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. எங்களை லிஸ்ட் போடணும், எங்களுக்கு எங்கட பேர் லிஸ்ட் தொங்கணும், எங்களை பாராட்டணும், எங்களுக்கு மதிப்பு தரணும், அப்படி ஒன்று இந்த வேலையில இந்த அமல்ல இல்லை. சுருக்கமா சொல்றா, குர்பான் என்பது ஒரு தியாகத்துடைய அமல். இதை தியாகம் என்று வழங்கி நாங்க செய்வோமா இருந்தா அதுக்கு அதிகமான கூலி இருக்குது. ஒரு மாட்டை ஆட்ட அறுத்தா அதனுடைய ரோமத்தில அளவு நன்மை கிடைச்சு அது சில சொல்லப்பட்டிருக்கு கொடுக்கக்கூடியவங்களுக்கு. அப்ப அதுல பங்குதாரிகளாக நாங்க மாறினா மாஷா அல்லாஹ். எனவே அந்த விஷயங்களை நாங்க கருத்துல கொண்டு, அதே போல நாளை நாள் பெருநாளுடைய சில ஒழுக்கங்கள் இருக்கு. அதுல முதலாவது நாங்க மாஷா அல்லாஹ் பெருநாள் வந்தா குளிக்கிறது சுன்னத்து, அதே போல புத்தாடை அணிவது சுன்னத்து, நறுமணங்கள் பூசுவது சுன்னத்து. அதே போல பெருநாள் என்றால் 2 பெருநாள் வருஷத்துல வரும். அதுல நோன்பு பெருநாள் ஏதாவது சாப்பிட்டு வார சுன்னத்துகளை கடைப்பிடிப்போம் நாங்க. ஹஜ் பெருநாளில சாப்பிடாம வாரது சுன்னத். ஏனளவு நாங்க அதை கடைபிடிச்சு கொள்றது. அதே போல அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு சுன்னத்தை சொல்லி தந்தாங்க. நீங்க பெருநா தொழுகைக்கு ஒரு பாதையில வந்தா பெருநா தொழுகையை முடிச்சுட்டு இன்னொரு பாதையால போங்க, இதுவும் ஒரு சுன்னத். இப்படி சில சுன்னத்துகள் வழிமுறைகள் இந்த நாள்ல நாங்க கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டல்கள் இருக்குது, நாங்க செஞ்சு கொள்வோம். அதே போல நான் மேலே சொன்ன மாதிரி அருமையானவர்களே, அதிகமா தக்பீர் சொல்லுவோம். முழு நாளும் தக்பீர் சொல்லலாம், முழு நேரங்களும் சொல்லலாம், இந்த முழு மாதங்களும் வேணுமா நான் சொன்னா அது எந்த குறையும் இல்லை. நீங்க அதிகமா செஞ்சுட்டு கொஞ்சம் அதுல பேலன்ஸ் பண்ணுவோம், அதுல வெட்டுவோம், அப்படி ஒன்று இல்லை. இதுல அமல்ல ஒன்றும் இல்லை. செய்வோமே திக்ரை, செய்வோமே தஸ்பீஹை, செய்வோமே அல்லாஹுடைய பேருநாமத்தை உலகம் எங்கும் மாஷா அல்லாஹ். இந்த அமல்களை செய்வதோட இந்த நாள்ல நாங்க எங்கட இஸ்லாம் விரும்பாத செயல்பாடுகளை தவிர்த்து கொள்வோம். அது கட்டாயம், அது நாங்க கட்டாயமாட்டி கொள்ளணும். ஏன்னா நாங்க ஈமான்தாரிகள், முஸ்லீம்கள், கலிமா சொன்ன மக்கள், அவங்கள போல எங்களுக்கு வாழ இயலா. மாற்று மத சகோதரர்களுடைய கலாச்சாரங்களை நம்மளோட வாழ்க்கையில பின்பற்றுவது நமக்கு தடை. அது உடுப்புலையா இருக்கேலும், கொண்டவற்றதா இருக்கேலும், சாப்பிடுவதா இருக்கேலும், பயணமா இருக்கேலும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யாரு தண்ட உடையிலையோ நடையிலையோ பாவனையிலையோ அவருடைய உலகத்தில வாழ்க்கையில யாரு எந்த கௌம எந்த சமுதாயத்தை பின்பற்றுவாங்களோ, கலாச்சாரங்களை பின்பற்றுவாங்களோ அவங்களை சேர்ந்தவங்க தான் அவங்க. இது விலக்கு இல்லை. உதாரணமா ஒருவர் ஒரு பட நடிகரை போல உடுக்கிறாரு, ஒரு பட நடிகையை போல உடுத்துறாரு. அவர் நடக்கிற மாதிரி ஆக்ஷன், அவர் பிடிக்கிற மாதிரி அவருடைய எல்லா டைப்பும் இருக்குண்டா அருமையானவர்களே, அவரும் அவரை சேர்ந்தவர் தான். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே ஒழுக்கமான ஆடைகள், ஒழுக்கம் நிறைந்த சூரத்தோடு நாங்கள் உலகத்தில் வாழணும் அருமையானவர்கள். அல்லாஹ் விரும்புறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லானத்து செஞ்சாங்க, உடுப்புட விஷயத்துல லானத்து செஞ்சாங்க. எந்த அளவுண்டா, எந்த ஆண்கள் பெண்களை போல உடுக்க ஆரம்பிப்பாங்களோ, இன்னைக்கு அதுல வந்துட்டு இது ஆம்பளையா பொம்பளைன்னு சொல்லி தேட இல்லாத நிலைமைகள் வரும். சில இடங்கள்ல பார்த்தா இந்த உடுப்பு பொம்பளைக்குரிய உடுப்பா ஆம்பளைக்குரிய உடுப்பா சந்தேகம் வருதா இல்லையா? சில இடங்கள்ல அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனத்து செஞ்சாங்க, அதாவது சபிச்சாங்க அந்த மனித மக்களை. ஆண்களை போல உடுக்கிறவர், அவங்களோட உடைகளை போல உடுத்து அழகு பார்ப்பவர், நடிக்கிறவர், வேஷம் போடுபவர், இவருக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் வரணும், நபியுடைய சாபம் வரணும். எந்த பெண் ஆணை போல உடுக்க ஆரம்பிப்பாளோ அவருக்கும் அதே லானத்.
அதே லானத்து கிடைச்சும் அருமையானவர்களே. அதுவே என்னுடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் அவர்களுக்கு அலாதியான தீன சூரத் அடிப்படையில் நாங்க கொடுக்கணும். இன்னைக்கு முடிவெட்ட தெரியா, அல்லாஹ் பாதுகாக்கணும் அருமையானவர்களே. சுன்னத்தெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் நான் எழுதியிருக்கிறேன், அதை சொல்லி சொல்லி விவரப்படுத்த நேரம் இல்லை, சுருக்கமா சொல்லிட்டு போறேன். நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கதஐ, கொண்ட வெற்றத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சத்தை வச்சு கொஞ்சத்தை வெற்று நம்மட பாசையில சொல்றேன் அப்பாஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ஊருக்குள்ள பேசப்பட்ட கதை இது. அப்படி கொஞ்சம் முடிய வச்சு கொஞ்சம் முடிய வெற்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறாங்க. நபியுடைய காலத்துல ஒரு பிள்ளை ஓடி வாராரு, ஒரு வாலிபர் வந்தாரு, ஒரு பிள்ளையோடு வந்தாரு. பார்த்தா அவர் முடியில ஒரு பாதி வெட்டி ஒரு பாதி வெட்டியில் அலங்கோலம் சிக்கம் ஒரு கோலத்துல இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னாங்க, மகனே, பிள்ளையே, நீ கொண்டே வெற்று பரவாயில்லை, வெற்றதா இருந்தா ஒன்று எல்லாத்தையும் வெட்டி அழகுபடுத்து, அப்படி இல்லை வெட்டாம விட்டு அழகா வாழ்ந்து அதை அழகா வச்சுக்கோ. இப்படி கொஞ்சத்தை வச்சு கொஞ்சத்தை வெற்று தடை செய்யப்பட்டிருக்கு பிள்ளை, நீங்க தவிந்துக்கோங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறுவனுக்கு படிச்சு கொடுத்தாங்க சின்ன விஷயத்துல. இன்னைக்கு நாம வாப்பா நானா இல்லையா மூத்த மக்களுக்கு புல்ல வெட்டிட்டு வாரான். பாருங்களே, கொண்டையில உள்ள பெசன உச்சியில பூத்து இருக்குது, சைட்டுல இல்லை, முன்னுக்கு இருந்து ஒரு ஹைவே பாதை மாதிரி பின்னால கொண்டு போகுது. அதுலயும் அருமையான கொஞ்சம் மேல போன அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் தீன்ல விளையாடாதங்க, தீனை கொச்சப்படுத்தாதங்க, நாசப்படுத்தாதீங்க. தாடிலையும் இன்றைக்கு தாடியில பெசன் வந்துருச்சு, அதுலயும் ஒரு 2 கீறு 2 கோடு. அருமையானவர்களை அதான் நான் மேலே சொன்னேன், யாரு தண்ட உருவத்தில அவங்கள போல வேஷம் போடுவாங்களோ, அவங்கள போல நடிப்பாங்களோ, அவங்கள கலாச்சாரங்களை பின்பற்றுவாங்களோ அவங்களை சேர்ந்தவங்க தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இங்கேயும் அல்லாஹ்வுடைய கோபம், கியாமத்திலேயும் கோப பார்வையோடு அல்லாஹ் சந்திக்க வேண்டி வரும். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நாங்க உடையில பெண் பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து நீட்டமான பிள்ளைகள், அதாவது அவங்கள அங்க அவயங்கள் மறையக்கூடிய ஆடைகளை பழக்குங்க பிள்ளைகளை. பிள்ளைகளும் பழகி கொண்டாங்க வாப்பம்மாவால, எனக்கு இந்த சட்டம் சரி வராது, இப்படிப்பட்ட சட்டம் வேணும், எப்படிப்பட்ட ஷர்ட் வேணும், எப்படிப்பட்ட சாரம் வேணும், எப்படிப்பட்ட டவுசர் வேணும். அதுல ஒரு பெரிய ஒரு அலாதியான ஒரு தலைப்பை பேசலாம் அருமையானவர்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது வேண்டாம். இன்னைக்கு இந்த பெருநாளை கொண்டாட இயலாத எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. குடும்பம் வாங்கி கொள்ள இயலா, இறைச்சி வாங்கி கொள்ள இயலா, சாப்பாடு சமைச்சு கொள்ள இயலா. அதுக்கும் மேல கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, பலஸ்தீன்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு. மாஷா அல்லாஹ், அழகான ஜும்மா, அழகான குர்பான் நடக்க போகும், அழகா பெருநா கொண்டாட போறோம். அல்லாஹு அக்பர். எங்கட உறவுகள் இன்றைக்கு இரத்த மலையோட அருமையானவர், இரத்த கடல்ல மேய்ஞ்சிட்டு இருக்கிறான். செய்யணுமா இல்லையா? இன்றைய நாள் அவங்களுக்காக அழணுமா இல்லையா? அதனால கலாச்சாரங்களை பின்பற்றில இந்த எல்லாரும் தவிர்த்துக்கோங்க. வாலிபர்கள் குறிப்பாக இந்த நாள்ல ட்ரிப் போறது, பிற மத சகோதரர்களுடைய அவங்களோட அதாவது கூட உறவாடுவது, சகவாசங்களை வச்சுக்கொள்வது வேண்டாம் என்பதில்லை, தடை செய்ய இல்லை. இருந்தாலும் முறையோட இஸ்லாம் விரும்புகின்ற முறையில அவங்க வாரதோ போறதோ, அவங்களோட ஊருக்கு போறதோ வாரதோ, பயணங்கள் போறதோ, ட்ரிப் போறதோ, எல்லாத்தையும் அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய முறையில் அமைச்சா மாஷா அல்லாஹ். எங்களுடைய இந்த தியாகம் நிறைந்த இந்த ஹஜ்ஜு பெருநாள் நாட்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய தியாகத்துடைய நாளாக மாறும். எனவே வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கண்ணியமான சிறந்த தியாகத்துடைய இந்த திருநாளை நல்ல சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் ஐக்கியத்தோடும் கொண்டாடி மகிழ்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் இவருடைய பாவங்களை மன்னித்தரு வருவாயாக. கண்ணியமான ஒரு சிறப்பான யா அல்லாஹ் உன்னுடைய தில்ஹஜ்ஜாவுடைய 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாளில் இருக்கிறோம் ரஹ்மானே. அதிகமானவர்கள் நாங்கள் நோன்பு நோற்ற நிலைமையில் இடத்திலே கையெழுந்துகிறோம் ரஹ்மானே. என்னுடைய வாழ்க்கையிலே ஈமானை தக்வாவை ஏற்படுத்திடுவாயாக. நல்ல அமல்களில் உங்களுடைய உள்ளத்தை ஆசை ஆர்வப்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் அமல்களை விட்டு நாளாந்தம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. குர்ஆன் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே கசப்பாக இருக்கிறது ரஹ்மானே. தொழுகை என்றால் எங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது ரஹ்மானே. அந்த நிலைமையை விட்டு எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. எங்களுடைய மௌத்துடைய சிந்தனையை உள்ளத்திலே அதிகமாக ஏற்படுத்திடுவாயாக. நீண்ட அந்த மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கட்டுச்சாதனங்களை நல்ல பல அமல்களை செய்து
உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற நல்ல கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்புரிவாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.